பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேப்பெக்ஸ், ஏன்னா இப்போ ப்ரைவேட் கேப்பெக்ஸ் குறைவாக தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து கேப்பெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க, அரௌண்ட் 9-10% அதிகப்படுத்தியிருக்காங்க, விச் இஸ் அ குட் மூவ். ப்ளஸ் எனர்ஜி, பவர், ரயில்வேஸ், செமிகண்டக்டர், கெமிக்கல் பார்க்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளாகவே டவுனாக இருக்குது இந்தியாவில். வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இண்டிவிஜுவலுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ், இன்னைக்கு அப்பர் மிடில் கிளாஸ் நிறைய டூர் போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதில் ஏற்கனவே இருந்த ஹையர் டிசிஎஸை குறைச்சி இப்போ 2% ஆக்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹேசிலை குறைக்கும் மக்களுக்கு, வெளிநாடு போக விரும்புகிறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த எல்ஆர்எஸ் ரூட் மூலம் எஜுகேஷனுக்காக அதுக்கு உண்டான டிடிஎஸையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் என்னுடைய பார்வையில் முதல் படுது. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் செய்யப்படவில்லை. சின்ன சின்ன நாடுகள் கூட பெரிய லெவலில் அதில் வருமானம் சம்பாதிக்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து இன்னும் அதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொன்று வந்து நம்ம நாட்டில் உள்ள ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், ஹோலிஸ்டிக் பிளேசஸ்ஸு, இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன், அது ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எண்ணற்ற கோயில்கள் இருக்கின்றன. இப்போ இதெல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பராக டூரிசத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு முயற்சிகள் செய்யப்படவில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஐஓஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை ஏற்கனவே 10% இருந்ததை வந்து 24% அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸ் வந்து என்ஆர்ஐஸ் அண்ட் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸ் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு அது ஒரு ப்ராபப்ளி ஒரு நல்ல ஊக்குவிப்பாக இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1%, 2% வரைக்கும் அடித்தாங்க. இப்போ ஒரு 1% அடிச்சிருக்காங்க. என்னென்னா இன்னைக்கு உள்ள ஒரு உலகளாவிய சூழ்நிலையில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கையில் வந்து எதிர்பார்ப்பு வந்து இன்னுமே அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஃபாரினர்ஸுக்கு ஃபாரின் அசட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாரின் அசட் டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு நிறைய பேருக்கு ஏற்கனவே இன்கம் டேக்ஸ்லேருந்து நிறைய பெனால்ட்டிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் இது போன்ற சமயங்களில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவையில் அதையும் பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்கது. நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேனலில் இருக்கவங்க சொன்ன மாதிரி, அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, நிறைய கோல்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க எல்லாருமே வித்ஹோல்டு பண்ணியிருக்க அன்டிக்ளர்டு கோல்டை எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு அம்னிஸ்டி மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் வரல. அதாவது ஒரு சடனாக இன்னைக்கு ஓகே மார்க்கெட்டை தூக்குற மாதிரியோ அல்லது மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரியோ சடனாக அறிவிப்பு இல்லை என்றாலும் நீண்ட நெடுங்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேபிளான பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். திரு சொக்கலிங்கம் பழனியப்பன் சார், டயர் 2, டயர் 3 நகர வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும்? இல்லை என்னன்னா, இப்போ தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சென்னை டிரைவன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் சொல்லுது 60-65% கிராஜுவேட்ஸ் வந்து அதர் தேன் சென்னையில் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. பட் 60-65% ஜாப் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸோ இப்போ டயர் 2, டயர் 3 டெவலப் பண்ணையில் தான் எந்த நாடுமே, எந்த மாநிலமும் எந்த நாடும் வந்து ஒரு வேகமான வளர்ச்சியை அடையும். ரெண்டாவது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய நெரிசல்கள்லாம் குறையும். இப்போ நீங்கள் சென்னைக்கு அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கவங்க, எல்டர்லி பேரண்ட்ஸ், அவங்கவுங்களாம் சென்னைக்கு வரவே பயப்படுறாங்க. ஸோ அப்படிங்கையில் நீங்கள் அடுத்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையை தவிர்த்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர்னு சொல்லலாம். ஸோ திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், பல நகரங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். அதே மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல நகரங்கள் இருக்கின்றன. ஏன்னா இப்போ அது அமெரிக்கா போன்று இல்லை இந்தியா. அமெரிக்காவில் வந்து ஒரு ஸ்டேட்டுனா ஒரு சிட்டி தான், அவ்வளோதான் மேஜராக. பட் இந்தியா அப்படி இல்லை. இன்னும் டயர் 2, டயர் 3, டயர் 4 சிட்டிஸு மக்கள் எக்கச்சக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வேலைவாய்ப்பை செய்து கொடுத்தோம்னா ப்ராபப்ளி இந்த மைக்ரேஷனுங்கிறது குறைவாக இருக்கும். ரெண்டாவது அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ப்ளஸ் அவங்களுக்கு டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரும் குறையும், அந்தந்த எக்கானமியும் பூஸ்ட் ஆகும், நகரங்களும் பூஸ்ட் ஆகும், அதை ஒட்டிய ரூரல் ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் ஒன்று விட்டால் சென்னை தான் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால வந்து நான் தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் எல்லா ஸ்டேட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். பல நகரங்களையும் நம்ம ஊக்குவிக்க வேண்டும். இப்போ கர்நாடகாவிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். பெங்களூரில் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ அவங்களும் ஏதோ மைசூருக்குலாம் கொண்டு போகணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசாங்கங்களும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, இன்னும் அந்த அளவுக்கு இறங்கி செய்யலை. அது அப்படி அந்த ஸ்கீம் வந்து ரியலி வரவேற்கத்தக்கது. வாட் எவர் தே ஆர் டூயிங் தட். நான் என்ன டீட்டெயில்ஸ் படிக்கலை. பட் செகண்ட் டயர் தேர்ட் டயரில் என்ன தான் அனௌன்ஸ் பண்ணாங்கனாலும் இட் வில் பி அ கிரேட் திங், கிரேட் இனிஷியேட்டிவ். ஓகே. ட்ரம்ப் வந்து 50% வரி போட்டப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயத்த ஆடை தான் வந்து பெரிய அளவில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் 4 ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியனோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இது ரெண்டும் சேரும்போது அந்த ஆயத்த ஆடை செக்டாருக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்கும்? இல்லை, ரெடிமேட் குட்ஸ் வந்து ஜென்ரலாக இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் மெயினாக திருப்பூர், அது மாதிரி பல இடங்கள் இருக்கின்றன. குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, பல இடங்கள் இருக்கின்றன. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஐ வுட் சே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வெரி ஏர்லி ஸ்டேஜில் டாடா குரூப்பே பார்த்தீங்கன்னா அவங்க டெக்ஸ்டைல்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஒரு பேசிக் ஐட்டம், உணவு, உடை, இருப்பிடம்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேசிக் நெசசிட்டி. அதில் வந்து இப்போ எக்கச்சக்கமான தொழிலாளர்கள், லேபர்ஸும் சரி, இந்தியாவில் ரீட்டைல் செக்மெண்ட்டும் சரி, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்த ஆடை ரெடிமேட் குட்ஸ் இப்போ அதிகமாகிடுச்சு. ஒன்ஸ் அப்பான டைம் வாங்கி தச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணல. இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து விமன் என்டர்பிரினர்ஸும் சரி, விமன் லேபர்ஸும் சரி இந்த செக்மெண்ட்டில் ஜாஸ்தி. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம், வேறு மாநிலங்கள்லையும் பார்க்கலாம். நார்மல் டெய்லரிங் பண்ணுறதுலேருந்து, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸு அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா இப்போ ஏற்கனவே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு, அது நமக்கு தெரியலை. ஜென்ரலாக ஆல்ரெடி இப்போ அந்த ஒரு 50% எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்ததை கண்டு, டேரிஃப் வந்ததை கண்டு யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ அது மாதிரி சமயத்தில் இந்த துறைக்கு ஒரு ஊக்குவிப்பு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. டெஃபினட்டாக டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டுக்கு வரும், அல்லது அமெரிக்கா சார்ந்த ஏற்றுமதி ஐட்டங்களுக்கு பூரா ஓரளவு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த வகையில் இது வந்திருக்க வந்து டெக்ஸ்டைல் பார்க்ஸ், மெகா டெக்ஸ்டைல் பார்க் இது வைக்கிறது எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து மக்களுக்கு ஒரு லேபரர்ஸு, என்டர்பிரினர்ஸு, அது துறை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயணத்தரும். அது போய் இன்னொரு ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரீஜுவினேஷன் ஆஃப் லீகசி இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். ஸோ ஒரு 200 இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆல்ரெடி இருக்கிறத வந்து ரீஜுவினேட் பண்ணுறதுக்கு, ஊக்குவிப்பு கொடுக்கறதுக்கு, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் டீட்டெயில்ஸ் படிக்கணும். ஸோ இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் பார்க்ஸு அப்படிலாம் பார்க்கையில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த டெக்ஸ்டைல் பார்க்ஸும் சரி, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரையில் வந்து நம்ம டெஃபினட்டாக நம்மளுடைய எக்கானமியில் கிராஸ் ரூட் லெவலில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் அந்த பிஐஓஸ்க்கு கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பெர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸ்க்கு வந்து அந்த ஏற்கனவே இந்த 10% வந்து இப்போ வந்து 24% ஆக்கியிருக்காங்க. அதனால கொஞ்சம் டேக் ஓவர்ஸ் அது இது வரலாம். பட் இன்னைக்கு மார்க்கெட் மூட பார்க்கையில் வந்து நெகட்டிவாக இருக்குது. ப்ராபப்ளி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்திருக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் மார்க்கெட்டே நெகட்டிவாக தான், நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போவும் ஒரு 0.8 0.9% நிஃப்டி வந்து அடி வாங்கியிருக்கு. ஏற்கனவே நிறைய அடி வாங்கிச்சு, ஒரு 2%லாம் போச்சு காலையிலலாம். as day progresses, people will go through ரொம்ப மைனூட்டாக டீட்டெயில்ஸை படிக்க then they will come back. அதனால வந்து கேபிட்டல் கெயின்ஸ் ஏதாவது ரிவர்சல் வருமானு எதிர்பார்த்தாங்க. அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க இண்டிகேட் பண்ணியிருந்த வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு 20% இருக்குது டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எல்லாம். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட். அதனால 10லேருந்து 12.5 ஆக்குனாங்க. தே ஆர் நாட் கோயிங் பேக். ஒரு சடன் பூஸ்ட் ஏதாவது மார்க்கெட்டு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க மக்கள் அதை வச்சு. ஸோ அது எல்லாம் நிகழவில்லை. ப்ளஸ் நீங்கள் அவங்க வள்ளியப்பன் சார் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி, வள்ளியப்பன் சார் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க, வரியை ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னாங்க.
அது எனிவே அது வந்து செபியும் சரி எல்லாருமே சரி ஸ்பெகுலேஷனை குறைக்கணும், ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டியை குறைக்கிறது. ஸ்பெகுலேஷன் இஸ் எ நெசசரி திங், பட் அதனால வந்து இண்டிவிஜுவல்ஸ் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் கருத்து. ஸோ தட் இஸ் எ வெல்கம் மூவ். ஸ்லைட்லி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் தட்ஸ் ஃபைன். ஸோ அதனால உடனே ஒரு மார்க்கெட்டை வந்து பம்ப் அப் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸும் இல்லை, பெரிய நியூஸ்கள் எதுவும் இல்லை. அதனால ஸோ மார்க்கெட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸு இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். இதனுடைய மெரிட்ஸை பார்த்துட்டு then automatically market should move up and things will reverse sooner than later. சரி, தங்கம் வெள்ளி அதை பற்றி ஏதாவது எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அதாவது நிறைய ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு கணக்குப்படி கிட்டத்தட்ட டாப் 10 நாடுகள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை விட இந்திய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வந்து அதிகம். அதாவது டாப் 10 சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்கிறத விட இந்திய மக்கள்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் 25,000 டன்னுங்கிறாங்க, இன்னொரு எஸ்டிமேட் 30,000 டன்னுங்கிறாங்க. பட் எனிவே ஒரு 30,000 டன்னு எடுத்துக்கினோம்னா கூட இட் இஸ் எ ஹியூஜ் ரிசர்வ். ஸோ இப்போ அதை வந்து அக்கௌண்டிங், ஏன்னா இவ்வளோ விலை ஏறிடுச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு அம்னிஸ்டி மாதிரி கிடைக்கும் அப்படின்னு மக்கள் ஒரு ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அது இது பல பேர், நான் நியூஸும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சஜஷன்லாம் வந்துருந்துச்சு, கோல்டு இன்னைக்கு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு எந்த பெனால்ட்டி டேக்ஸ் எதுவும் கட்ட வேண்டாம், 8 வருஷம் கழிச்சு நீங்கள் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லாமல் அந்த கோல்டை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சஜஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அது எதுவுமே வரல. யூனோ டெஃபினெட்லி என்னென்னா, பட் நான் ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம எப்படி இந்த 6 months ஃபாரின் அசெட்டுக்கு டிக்ளரேஷன் ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்களோ, டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்லாம், அது மாதிரி கோல்டுக்கும் ஒரு டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் கொடுத்து ப்ராப்ளி அதை கவர்மெண்ட்டுக்கு விற்கிறதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வாங்கிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் மக்களே திருப்பி ஒரு 7-8 வருஷம் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேங்க் வட்டி போட்டிங்கன்னா கூட ஒரு 70% 80% வந்துடுது. ஸோ அரசாங்கத்துக்கு அந்த அளவு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஏன்னா இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வந்து பட்ஜெட் இல்லாத சமயத்துலையும் டிக்ளேர் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸு, இது எல்லாமே அதுக்கு வந்து நான் பட்ஜெட் டயத்தில் தான் வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஃபியூச்சர்லையும் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் ஹோப் பண்ணுறேன். மக்கள் நிறைய கோல்டு வச்சிருக்கவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அக்கௌண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு. இல்லை, சுயசார்பு இந்தியாவுக்கு இதில் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை இதில் 2 பாயிண்ட் அவங்க ஆடிட்டர் சார் சொன்னதுலேருந்து ஒரு ஐ வாண்ட் டு கண்டினியூ. 2 முக்கியமான பாயிண்ட். நீங்கள் செமிகண்டக்டர் கேட்டீங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து ரேர் எர்த் மினரல்ஸு. இப்போ ரேர் எர்த்ஸ் மினரல்ஸில் அமெரிக்காவே ஆட வச்சுட்டாங்க சைனா. ஸோ ரேர் எர்த்ஸுங்கிறது இப்போ நம்ம இவி, செமிகண்டக்டரு, ப்ராசஸரு, எவ்ரிவேர், கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவைப்படுது. ஈவன் இன்க்ளூடிங் அட்டாமிக் பவர்லேருந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஸோ இது ரெண்டும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி நியூக்ளியர் வெப்பன் வந்து ஒரு கண்ட்ரிக்கு பவரை கொடுத்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு செமிகண்டக்டர் அண்ட் ரேர் எர்த்ஸ், அது வந்து ரேர் எர்த் மினரல்ஸுங்கிறதே அரிதான மினரல்ஸு. ஸோ அதில் என்ன ரேரஸ்ட் ஆஃப் த ரேருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த ரேர் எர்த்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது சைனா. இப்போ அந்த ரேர் எர்த்ஸை நமக்கு ரேர் எர்த்ஸ் மினரல்ஸ்ன்னு ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸே இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது. 1950-55 ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸே பண்ணலை. ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங்லி கோயிங் ஃபார்வர்ட் இப்போ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால குளோபலைசேஷனுங்கிற கான்செப்ட் போய் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் ஓவராலும் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கண்ட்ரியும். ஸோ இது போன்ற சமயங்களில் வந்து இதில் வந்து இன்னும் சுயசார்பு அப்படிங்கிறது ரேர் எர்த்ஸில் ரொம்ப முக்கியம். செமிகண்டக்டர் வந்து இன்னைக்கு நமக்கு மனிதர்களுக்கு எப்படி வந்து இருதயம் முக்கியம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இன்னைக்கு செமிகண்டக்டர் வந்து எல்லா தருணத்திலையும் இன்னைக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்க, நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குறதுலேருந்து மெடிக்கல் டிவைசஸ்லேருந்து எங்கே போனீங்கன்னாலும் செமிகண்டக்டர் இல்லாத இடம் நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோன்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. பட் இந்தியாவில் கடந்த பல ஆண்டுகளாக இதில் வந்து ஃபோக்கஸே செய்யப்படவில்லை. ஸோ இப்போ இன்க்ரீசிங்லி நிறைய பேர் டாடா குரூப்ஸு அண்ட் அதர் கம்பெனிஸு எல்லாருமே சைன் அப் பண்ணியிருக்காங்க. தே ஆர் பிரிங்கிங் ப்ராப்ளி நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அந்த இது வந்து மீதி எல்லாமே டெக்ஸ்டைல் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேலை வாய்ப்புக்காக கொடுக்கறது. பட் நம்ம நாடை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா இப்போ சைனா எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகியிருக்கோ அது மாதிரி செமிகண்டக்டரில் நம்ம முன்னணியாக இருக்கிறது மிக மிக முக்கியம். ரேர் எர்த்ஸும் அதே மாதிரி. இன்னைக்கு அமெரிக்கா வந்து இல்லாட்டி எப்போ கவுந்திருக்கும், இந்த செமிகண்டக்டர் இல்லை, ஏஐ இல்லை,
இந்த அதே மாதிரி ஏஐக்கும் இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்னால் எடுக்க முடியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் நோக்கி சர்வீசஸ் செக்டாருக்குன்னு செப்பரேட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செமிகண்டக்டர்ஸு, ரேர் எர்த் மினரல்ஸு, இது எல்லாமே மிக மிக முக்கியம். இதில் வந்து நம்ம சுய சார்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் என்னைய கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கவர்மெண்ட் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக தே ஹேவ் டு மூவ் ஆன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இதில் ஏதாவது சலுகைகள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்படி ஒரு பார்வை இருக்கா உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா எங்கே பண்ணுறதுங்கிறது. அமெரிக்காவுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ அது பிரச்சனையில் இருக்குது. ஸோ இப்போ தான் நியூ அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் பல இடங்களில் கொடுத்துருக்கலாம், அதில் டவுட் கிடையாது. பட் த திங் இஸ் என்னன்னா இப்போ இங்கே லோக்கலில் வந்து இப்போ ஒன் ஆஃப் த திங் வந்து இன்வர்ட் லுக்கிங்னு சொல்லுவோம். இன்வர்ட் லுக்கிங்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளே இப்போ டெக்ஸ்டைல் செக்டாருக்குமே இப்போ அமெரிக்காவுக்கு போகிறது தடுக்கப்பட்டவுடன் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, உள்நாட்டுக்குள்ள எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறது அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட் மெஷினரி அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தது, அது எக்ஸ்போர்ட்ஸுக்கு எஸ்சி செட்டில் இருக்கக்கூடிய மெஷினரி எல்லாம் எப்படி டொமஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க அப்படி அதே சலுகையோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இடையில நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுல வந்து இப்போ மோர் எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம வந்து ஒன்று இம்போர்ட்டை தடுக்கணும். மேஜர் இம்போர்ட்டு நமக்கு வந்து ஆயில், டு சம் எக்ஸ்டென்ட் கோல்டு. ஸோ இப்போ இம்போர்ட்டை தடுக்கிறதுக்கு உண்டான வழிகள், ஏன்னா இப்போ மோர் சுயசார்பு கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நம்ம இம்போர்ட்டை குறைச்சோம்னாவே ஒரு பெரிய பாசிட்டிவ் பூஸ்ட்டு. ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டை டெஃபினட்டாக எந்த நாடுமே வந்து ஏற்றத்தான் வேணும். இன்க்ரீஸ் பண்ணையில் தான் நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ட்ரேடு அது எல்லாமே வரும். அதுக்கு இப்போ யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட்டு வில் பி எ பூஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகள் சைன் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ அடுத்தடுத்தாப்பில் நிறைய கண்ட்ரிஸோட நம்ம பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணையில், அது நியூசிலாந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், இது மாதிரி பல நாடுகளோட. ப்ளஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்கானமி ஐ திங்க் நம்ம சைனாவோடையும் நம்ம சைனாவுக்கு எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணோம்னா தான், ஏன்னா அதுவும் ஒரு பெரிய கிட்டத்தட்ட 130-140 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு நம்மளை போன்ற. ஸோ உலகத்துக்கே இப்போ அவன் தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயும் நம்ம எப்படி நுழையிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா சைனாவோடையும் நம்ம மூவ் பண்ணணும். பட் ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு இப்போ மார்க்கெட்டும் தேவை, நம்ம கம்பீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி எல்லாமே தேவை. இன்னொன்று இதில் வந்து ஒரு ரொம்ப ஃபைன் லைன்ஸில் ஒரு புது கான்செப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, செப்பரேட் ஃப்ரம் யுவர் கொஷின். பேரா ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு அவங்க ஆடிட்டர் சார் பேனலில் இருக்காங்க. ஸோ கார்பரேட் மித்ரான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, Tier 2 Tier 3 சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி. அதுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஃபண்டிங் பண்ணுறோம். அவங்க வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து இந்த கார்பரேட் மித்ரான்னு பேரா மெடிக்கல்ஸுங்கிற மாதிரி பேரா ப்ரொஃபஷனல்ஸ் டெவலப் பண்ணோம்னா ஆடிட்டரோட ஒரு சின்ன லெவல், ஒரு லெவல் லோயர், ஸோ தட் எம்எஸ்எம்இக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வரவேற்கத்தக்க ஸ்கீம், ஒரு நியூ கான்செப்ட்னு வச்சுங்களேன். ஸோ தட் வே தட் இஸ் குட். ஏன்னா எல்லாரும் இப்போ ஆடிட்டர்ட்டே போகணும்னா நிறைய பேர் ஆடிட்டர்கிட்ட போய் சின்ன குறுதொழில் செய்கிறவங்களாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படிலாம் யோசிக்கல. Tier 2 Tier 3 எல்லாம் வந்து அது ஒரு சக்ஸஸாக மாறும். அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று, ஏன்னா ப்ரைவேட் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, நம்ம ப்ராஜெக்டை கொடுத்தோம்னா மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு பயத்தினால அதில் கொடுக்க யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டுன்னு அதுவும் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி பெட்வீன் த லைன்ஸ் சின்ன சின்ன ஐட்டங்கள், மைனூட் ஐட்டம்ஸ் பார்க்கையில் ஒரு மேடத்திட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டே பிடிச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனூட்டாக ஒன்னொன்னையும் பார்த்து அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வர்றது. ஸோ தட் இஸ் அ வெரி குட் மூவ். ஆனால் கவர்மெண்ட் லெவலில், சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இதற்கு முன்னால் யார் இந்த அளவு டீட்டெயில்டு ஓரியன்டாக பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸாகவே ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக பார்த்து அது ஒவ்வொரு கேப்பையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ இன்ஃப்ரா பற்றி பேசுனீங்க. நிறையா வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான அறிவிப்புகள் இதில் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 9 to 10% வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கு
இப்போ இங்கே என்ன பிரச்சனையா இருக்குன்னா பிரைவேட் கேப்பெக்ஸை ஊக்குவிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரைவேட் கேப்பெக்ஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் வரல. பிரைவேட் கேப்பெக்ஸ் கொஞ்சம் பெரிய அளவில் வரையில தான் கவர்மெண்ட் வந்து பேஸ் மாதிரி. ஸோ அந்த பேஸ் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பிரைவேட் கேப்பெக்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராபப்ளி நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் சிங்கிள் இயரில் ரைட் ஆஃப் பண்ணலாம், 2 இயரில் ரைட் ஆஃப் பண்ணலாம், வாட் எவர் மேபி. எனக்கு அவங்க ஆடிட்டருக்கு தெரியும், அவங்களுக்கு பேனலில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. சில நாடுகளில், வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் கேப்பெக்ஸை ஊக்குவிக்கிறதுக்காக இப்போ அது மாதிரி ஈவன் இஃப் ஐ எம் ரைட் அமெரிக்காவோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1 இயர் 2 இயரில் நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே பழைய காலத்தில் பட்ஜெட்லாம் அது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரைவேட் கேப்பெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் முனைய வேண்டும். அது கொஞ்சம் வேகமாக வரையில தான் அந்த நம்ம இப்போ ஜிடிபி, நாமினல் ஜிடிபி growth வந்து ஒரு 10% டார்கெட் பண்ணுறாங்க. இந்த 10%ங்கிறது வந்து இந்தியாவுக்கு போதாது, பத்தாது. நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ஜிடிபி ரேட்டு, ஒரு 20 வருஷம் முன்னால எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 15% growth ரேட்டில் போய்கிட்டு இருந்தோம் நாமினல் ஜிடிபி. ஓகே, உலகத்தை கம்பேர் பண்ணல இன்னைக்கு இந்தியா இஸ் பெட்டர் ஆஃப். பட் நமக்கு நாமே பார்த்து கொள்ளையில், நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை பார்க்கையில் வி ஆர் ஆன் த டவுன் சைட் ரைட் நவ். நாமினல் ஜிடிபி 10%ங்கிறது போதாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை இன்னும் அவங்க ஒரு 12 to 15% லெவலில் கொண்டு வரையில தான் நம்ம அந்த வளர்ச்சியை வந்து ரொம்ப வேகமாக பார்க்க முடியும். கீழ்த்தட்டு மக்கள் வந்து ஒரு நடுத்தர மக்களாக வேகமாக வர முடியும். ஸோ அந்த இட்ஸ் எ பிக் டாஸ்க். நம்ம பேசுறதுக்கு ஈஸி, பட் இட் இஸ் எ பிக் டாஸ்க். அதில் அந்த கவர்மெண்ட் நாமினல் ஜிடிபி growth ரேட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திரு சொக்கலிங்கம் பழனியப்பன், உங்களுடைய இறுதி கருத்து? டிஃபரெண்ட் அந்த கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்கீம், அதுக்கெல்லாம் ஒரு 20,000 crore இட் வில் ஹெல்ப் பவர் இண்டஸ்ட்ரி, இது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கொஞ்சம் மோர் பொல்யூஷன் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அது ஒரு இதுவாக இருக்கும். ஓவராலில் ஐ வுட் சே இட் இஸ் எ ப்ரோக்ரஸிவ் அண்ட் பாசிட்டிவ் பட்ஜெட்டு. இன்னும் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் வேகமாக அக்ரஸிவாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வேகமாக. ஏன்னா வித் கரண்ட் சிச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் உலகம் பூரா பங்குச்சந்தைகள் ஏறிக்கொண்டு இருக்கையில் இப்போ இந்தியா வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக பங்குச்சந்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுக்காக எப்போவுமே ஏறிக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் அது ஸோ அப்போனா வி ஆர் லேகிங் சம்வேர். ஏன்னா உலகம் பூரா ஏஐ இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வி ஆர் லேட், செமிகண்டக்டருக்கு வி ஆர் லேட். ஸோ இது மாதிரி பல முன்னணி துறைகளுக்கு வி ஆர் லேட். ஸோ அதை வந்து இப்போ கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் தட் ஷுட் பி ஸ்டில் ஆன் அ ஃபாஸ்ட் ஃபுட்னு தான் எனக்கு தோணுது. அதர் தேன் தட் இருக்கிற பல இன்சென்டிவைசிங் பல ஸ்கீம்ஸ், இப்போ நேஷனல் வாட்டர்வேஸ் அது தமிழ்நாட்டுக்கு வருதான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாடு வந்து பெரிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோஸ்டல் ஏரியா இருக்குது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு. இப்போ இந்த 5 நேஷனல் வாட்டர்வேஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டெவலப் பண்ணுறோம்னு. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அது போன்ற ஒரு வாட்டர்வேஸை வந்து இந்தியாவிலேயே நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலை, வெளிநாடுகள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அது மாதிரி டூரிசம் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம அக்ரெசிவாக மூவ் பண்ணணும் உள்நாட்டு டூரிசத்துக்கு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் ஹேவிங் செட் தட், ஓவரால் ஐ எம் ஹாப்பி வித் த பட்ஜெட் அண்ட் இட் இஸ் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். இந்த சிறப்பு அமர்வில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு நன்றி.